ஆண்டவர் சிலுவிலே பேசின 6ஆம் வார்த்தை முடிப்பு. முடிந்ததை திரும்ப தொடங்க வருகிறார். நம்ம மத்தியில் இருக்கும் திரு சந்தர்ப்ப சேவலை கரங்களை கட்சி வருகலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட என்னை கூட கர்த்தருடைய 6வது வார்த்தை, அதாவது சிலுவையிலே கர்த்தர் பேசின கடைசி 6வது வார்த்தையை பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி குட் ஃப்ரைடே. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, குட் ஃப்ரைடேல என்ன ஹாப்பி, இதில் என்ன ஹாப்பி இருக்குது, எதுக்கு இதுக்கு போயிட்டு ஹாப்பி சொல்லணும்? எல்லாருமே சோகப்பா இன்னைக்கு ஏசப்பா செத்துட்டாருப்பா, இன்னைக்கு போயிட்டு நீ ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லலாமா? காலையில் ஒரு 4-5 பேருக்கு நான் சொன்னேன். என்கிட்ட அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க, ஏன் இதை ஹாப்பியாக கொண்டாடக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தான் அவர் நமக்கான பாவத்துக்காக எல்லாமே இன்னைக்கு தான், பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது இன்னைக்கு தான். அப்போ இந்த நாளை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக இந்த நாளை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும். சரி, நம்ம நேராக மெசேஜுக்குள்ளே போயிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் யாராச்சும் ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். போதும். முடிந்தது அப்படின்னா நம்ம ஆளுங்க உடனே என்னன்னா, முடிஞ்சிச்சுன்னா நீ மைக் வச்சு போயிடுப்பா. என்ன சொல்றாங்க? முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? என்ன முடிஞ்சது? ஏன் அந்த வார்த்தையை ஏசப்பா அந்த நேரத்தில் சொல்லணும்? முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இன்னொரு வார்த்தையை சொல்லணும்? சரி, என்ன முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பைபிளை தியானிச்சு பார்த்தா, பாவிகளாகிய நமக்காக சிலுவையில் அவர் சாகணும், அதாவது இந்த மாதிரி தான் கொடுமைகள் அனுபவிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை நடக்கணும் அவருக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா தெரியாதா? இதை ஏன் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு? நீ நாளைக்கு செத்துட்டு போறப்பான்னு யாரனா உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா எத்தனை பேர் மனப்பூர்வமாக ஏற்றுப்போம்? ஃபர்ஸ்ட் வெளியே வரலான்னு பார்ப்போம். இன்னொன்று என்ன சொல்லுவோம், இவன் ஒரு லூசுரா, இவனுக்கு என்ன தெரியும் நான் நாளைக்கு சாக போறேன்னா அப்படின்னு. அது இல்லாமல் நீ இப்படியெல்லாம் சாக போற அப்படின்னு சொல்லியும் கூட அவர் நமக்காக இந்த சிலுவையில் அழிக்கப்பட்டார், ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ கஷ்டங்களையும் அவர் சொல்லி பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்பா, உனக்கு இப்படி தான் உன்னை பண்ண போகிறாங்க, உன்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, உனக்கு முள்கிரீடம் வைக்க போகிறாங்க, உன்னை ஆணையால் அடிக்க போகிறாங்க, நான் ஒரு பாவமும் பண்ணலையே, என்னைக்கு ஏன் இந்த தண்டனைலாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையோட கேட்கல. அவர் சொன்னதுக்கு என்ன பண்ணார்? சரி நான் போகிறேன், என்னோட ஆடுகளுக்காக, அதாவது என்னோட ஜனங்களுக்காக நான் இந்த பாவத்தெல்லாம் ஏற்றுக்கின்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூமிக்கு வந்து நமக்கான பாவங்கள் அவர் சுமந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரே நாளில் கூட இது முடிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? அவர் டைரெக்டாக வந்திருக்கலாம். அவர் பிறந்து ஒரு மனுஷனை வாழ்ந்து இங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஜனங்க அப்படின்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. அவர் டைரெக்டாக வானதுலேருந்து வந்து இறங்கியிருக்கலாம். இறங்கிட்டு இதெல்லாம் நடக்குதா, ஓகே, இவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் தான் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை அதிகபட்சமாக ஒரு மாதம் இல்லைன்னா கூட ஒரு வருஷத்தில் இந்த காரியமெல்லாம் முடிச்சிருக்கா அவரால் முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன் இந்த பிறந்து ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்கிறான் அதெல்லாம் பார்த்து வராங்கன்னா, உனக்கு வந்தால் தாண்டா தெரியும் வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரும் அவரை பார்த்து கேள்வி கேட்டுறக்கூடாது. இல்லை, உனக்கு என்னப்பா, நீ வானத்துலேருந்து வந்த, உனக்கு பிதாவான ஒரு சப்போர்ட் இருக்கு, நீ வந்த உன் பாட்டுன்னு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு நான் தான்ப்பா மேசியான்னு சொல்லிட்டு உன் பாட்டு நீ போயிடுவேன். எப்படி நான் நம்புறது? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இவனுக்கிட்டலாம் மாட்டிக்கின்னு? இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தனோ? எத்தனை முறை நம்மளை சொல்லியிருப்போம். சரி, என்ன தானே நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்க, நான் பிறந்தே பார்க்குறேன்டா அப்படின்னு தான் வந்தார். ஏசு சந்தோஷமாக இருந்தாருன்னு பைபிளில் எத்தனை டைம் இருக்கும்? கம்மி, ரொம்ப கம்மி. அவர் பாடுகளை அனுபவித்தார், அவர் துக்கித்து கொண்டார், அவர் அழுது கொண்டிருந்தார், அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாளும் அவரை பற்றி அவர் யோசித்ததே இல்லை. அப்படிக்காண்டி யோசிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலாச்சு சரி இதை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போயிடலாம் பரலோகத்துக்கே, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏதோ தெரியாமல் கூட வாய் விட்டும்பா,
தெரியாம கூட சொல்லிட்டேன், இதை இப்படியே பிரேக் பண்ணிட்டு அவர் நினச்சிருந்தா முடிஞ்சிருக்குமா முடியாதா? இல்லை ஏசப்பா அதாவது பிதா கிட்ட ஏசப்பா சொல்லியிருந்தா அவரு சரி வந்திருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டாரா? நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்ப்பா, என்னால் முடியல. கெஞ்சமேன தோட்டத்தில் போயிட்டு ஓன அழறாரு. 40 நாள் பாசிங் இருந்ததுக்கு அப்புறம் சாத்தான் வந்து சோதிக்கிறான். அவருக்கு எல்லாமே இருந்துமே என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிதா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் கீழ்ப்பட்டு நடந்தார். ஏசப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மனுஷங்க சொல்றத விட அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் கண்டிப்பா கேட்பாரு. அவர் என்ன சொன்னாலுமே சரி. சரி, முடிஞ்சு போனதுல என்ன ஒரு விஷயம் இருக்கும், இதை நம்ம போய் எப்படி பேசுறது அப்படின்னு நிறைய நாள் உட்காந்து யோசித்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பேசுறது, முடிஞ்சு போனதுல என்ன இருக்கும்? அப்படி முடிஞ்சு போச்சு, இது ஒரே லைன்ல போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடலாமே. இதை எப்படி நம்ம 15 நிமிஷம் டைம் கொடுத்துக்கிறாங்க, என்ன பண்றது? ஆல்ரெடி 5 வார்த்தை பேசி மொத்த பேரும் டயர்டா இருப்பாங்க. இது இடையில ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன்ட்டு பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. நம்ம என்ன பேச போறோம்? ஆல்ரெடி மொத்த பேரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. இவங்களை எப்படி நம்ம பக்கம் அப்சர்வ் பண்ண வைக்கிறது? சீக்கிரமா முடிடா அப்படின்னு ஒரு சில மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஆண்டவரோட வார்த்தையை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? சரி, முடிந்ததுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, முடிந்து போனதுல நான் உனக்கு ஒரு தொடக்கத்தை தரேன். என்ன சொல்றாரு? முடிஞ்சு போனதுல நான் உனக்கு ஒரு துவக்கத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்போ நடக்கும்? இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சரி, நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு தோணும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்பெல்லாம் நம்மளுக்கு தோணும்? கடங்கார கூட்டம் வந்து நிற்கிறப்போ, ஒரு பொண்ணு நம்மளை கைட்டு விட்டப்போ, இல்லை ஒரு பையன் நம்மளை வேணாம் சொல்லிட்டு போனப்போ, நம்ம அதிகமாக நேசிச்ச ஒருத்தர் நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு போனப்போ, நம்மளுக்கு துரோகங்கள் நடக்கிறப்போ, நம்ம பெற்றோர்களெல்லாம் நம்மளை கைவிட்டப்போ, நம்ம நண்பர்களெல்லாம் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனப்போ, எப்பெல்லாம் உங்களோட லைஃப்ல அவ்வளோதாம்மா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் யோசித்திருப்போம்? நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு வரப்போ, நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு துக்கம் வரப்போ, செத்தலாம் போல இருந்துச்சு எனக்கு அப்படின்றப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்பா இன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், சர்ச்சில் உட்காந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு யோசனை கண்டிப்பாக வந்திருக்கும். நிறைய சூழ்நிலை வந்திருக்கும். அதை மீறி இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது யாரோட சித்தம்? ஆண்டவரோட சித்தம். அப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முடிஞ்சு போன அந்த நாள் அதுலேருந்து ஒரு தொடக்கத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா நம்மளை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். என்னவா இருக்கும்? சரி, ஒரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவன் கூனி குறுகி நிற்பான். அவன் எதனா பேசுவான்? எதனா பேச முடியுமா? 100 பேரை வர வச்சுட்டோம், அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஒரு 70 பேர் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பாடு காலியாக போகுது. அவன் அரேஞ்ச் பண்ணவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? 100 பேரை கூப்பிட்டாச்சு, ஆனால் சாப்பாடு என்னவோ 70 பேர் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவன் சூழ்நிலை அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? ஒரு சராசரி மனுஷனா அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு டைம் இல்லை. பந்தியில் உட்காந்துட்டாங்க, சாப்பாடு கம்மி பண்ண முடியல. 2வது சாப்பாடு ஒருத்தன் கேட்டான், ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடே வைக்கல, ஒன்னொருத்தர் 2வது சாப்பாடு எடுத்துன்னு கூப்பிடுறான். சொமாட்டோ இங்க இல்லை, இது வில்லேஜ். முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு சமயத்துல பைபிள் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் அங்கே ஒரு புது தொடக்கத்தை தராரு. என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசும் தாயும் அங்கிருந்தார். போதும். கானா ஊர் தேசத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவும் அவரோட தாயும் அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிக்காங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. போதும். கூட யார் யார் போயிருக்காங்க? இயேசு, அவரோட தாய் மரியாள், அவரோட சீஷர்கள், இவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அந்த நாட்கள்ன்றதுல இன்ன வரைக்கும் கூட வெளிநாடுகள்ல என்ன ஒரு ட்ரெடிஷனல் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப பழமையான ஒயினை அவங்க கல்யாணத்தில் கொடுக்கறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமா நினைப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், நிறைய வகையான சாப்பாடுகளை வச்சா நம்ம இப்போ கல்யாணத்துலலாம் ஃபங்க்ஷன்லையோ கல்யாணத்துலையோ நிறைய வகையான சாப்பாடுகளை வச்சா அங்கே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கப்பா, இந்த அளவுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலாம் பேசுவாங்கல்ல. இது வெளிநாடுகளில், இந்த எகிப்து தேசத்தில், அந்த மாதிரி இஸ்ரேல் நாடுகள்லாம் ரொம்ப பழமையான திராட்சை ரசம், அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஒயின், அதுதான் அங்கே ரொம்ப வந்து கௌரவமாக பேசப்படுகிறது. யார் ரொம்ப பழமையான காலத்து அந்த ஒயினை அவங்க கல்யாணத்தில் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சூழல். அப்போது அந்த கானான் தேச கல்யாணத்தில் அப்போ அவங்களுக்கு என்னவா இருக்குது, அந்த மன விருந்து, அந்த கல்யாண விருந்து என்னன்னா திராட்சை ரசம் தான். அப்போது அவங்க அந்த கல்யாணத்தில், அதாவது அந்த ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டைம்லேயும் ஓரமாக நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க சைட் இல்லை இப்படி இருக்கலாம், அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அடுத்து சாப்பிட போகிறதுக்காக. அப்போது அவங்க காதில் ஒரு கேள்வி, அவங்க கேள்விப்படுறாங்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, 3ஆம் வசனம் படிக்கலாம் 2ஆம் அதிகாரத்தில். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, போதும். அப்போ முதல் இந்த விஷயம் யாருக்கு வந்துக்குது அப்படின்னா, இயேசுவோட அம்மா காதுக்கு வந்துக்குது. யார் இயேசுவோட அம்மா? மரியாள். மரியாள் காதுக்கு இந்த விஷயம் வந்தோடனே உடனே அவங்க யார்கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன? போதும். ஸ்திரியே எனக்கும் உனக்கும். நானும் எங்கள் அம்மா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது, எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ யார் அப்படின்னு கேட்டால் அவங்களோட மனநிலைமை அப்போ என்னவா இருந்திருக்கும்? யாரும்மா நீ என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கே. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட தாயை வந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சகோதரி மாதிரி சொல்கிறாரு. என்னென்னு சொல்கிறாரு? ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனில் என்ன அர்த்தம்? நீ யார் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லுகிற? ஆனால் அவர் அந்த மாதிரி யோசிக்கல. அங்கே என்ன முக்கியப்படுத்துகிறாரு அப்படின்னா, அப்போ தான் அவரோட முதலாவது அற்புதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களோட தாயின்ற ஸ்தானத்தை அவர் அந்த கல்யாணத்தில் அந்த நிமிஷத்தோட ஒதுக்கிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் சிலுவையில் மறிச்ச அந்த தருவாயில் கூட 3ஆவது வார்த்தை பேசுகிற போட்டு என்ன சொல்லுவார்? தாயின்னு சொல்ல மாட்டார், ஸ்திரீன்னு தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தாயின்ற ஒரு வார்த்தையே இருந்திருக்காது. ஏன் இவர் வந்து அவங்கள வந்து ஸ்திரியே அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா, இயேசு வந்து இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரியாளுக்கு ஒரு கோயிலை கட்டி அவங்க தான் சாமி, அவங்க மூலியமா தானே வந்தாங்க, அவங்களே இல்லைன்னா ஏசப்பா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏசப்பா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம், சகோதரன் சகோதரிகள் தான். எனக்கு வந்து மத்தேயுல ஒரு வசனம் இருக்கும், யார் என்னோட தாய், யார் என்னோட சகோதரர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட சீஷர் வந்து சொல்லுவாங்க, உங்க அம்மாவும் உங்க சகோதரனும் வெளியே வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ, யார் எனக்கு அம்மா, யார் எனக்கு சகோதரன் அப்படிலாம் எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இதுல முதலாவது ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷருங்க சொல்ற ஆலோசனையை மட்டும் வச்சு ஆண்டவர் எதையுமே முடிவு பண்ண மாட்டார். அவரோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, மனுஷங்க சொல்றதை வச்சு மட்டும் ஆண்டவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிதா கிட்ட கேட்பாரு, அவர் சொல்லணும், அவர் ஆர்டர் போடணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆர்டர் என்ன சொல்றாரோ அது கேட்பாரு. முதலாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் என்ன ஆலோசனை சொல்றாரோ அதை நம்ம கேட்டுக்கணும். முதல் விஷயம் என்ன, ஆலோசனையை கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கணுமே தவிர, பாஸ்டருக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்டு நடக்கணும்.
முதல் விஷயம் என்னன்னா, அவருக்கு பிரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, பிதாவுக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்குறாரு. அவங்க சொந்தக்காரங்களுக்கோ, இல்ல அவங்க அம்மாக்கோ, அங்க இருக்கிற ஜனங்களுக்கோ அவர் பிரியாரிட்டி கொடுக்கல. காரியம் என்னன்னா, பிதாவுக்கு பிரியாரிட்டி கொடுத்தாரு ஏசப்பா. அதுபோல நாம என்ன பண்ணணும்னா, ஏசப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கேட்டு நடக்கணும். 2வது காரியம், அவர் என்ன பண்றாரு அடுத்தது அப்படின்னா, அதுல பிற்பகுதியை நம்ம வாசிக்கலாம். 4வது வசனத்துல, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை. அவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. காட்ஸ் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம போயிட்டு ஏசப்பா எனக்கு வீடு வேணும், கார் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கறது ஒரு முட்டாள்தனமான வேலை. அவருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு என்ன தேவைன்ட்டு? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காத்திருக்கணும். 2வது விஷயம், காத்திருப்பு. உனக்கு முடிந்ததுல ஒரு துவக்கம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும். 2வது ஒரு விஷயம், காத்திருக்கணும். காத்திருக்குதுன்னா என்ன பண்ணி காத்திருக்கணும், எப்படி காத்திருக்கணும்? அவரோட சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கணும். அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு ஆலோசனை எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வெயிட் பண்ணோம். நம்மளா போறது, ஜெபம் பண்றது, அவர் என்ன சொன்னாரு என்ன கேட்கறது இல்ல. வந்துட்டு ஆண்டவர் சித்தமா தான் இருக்கும். கண்டிப்பா இது எப்படி ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா என் வாழ்க்கையில எப்படிப்பா நடக்கும்? இது நடக்கும், அது முடிவில் வந்து சம்பூர்ணமா இருக்காது, ஒரு சமாதானமா இருக்காது. நடக்கும், சமாதானம் இருக்காது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது, நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அந்த வேலை என்னவோ முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விட்டுருவாரு, நீ எப்படின்னா போப்பா அப்படின்னு விட்டுருவாரு ஆண்டவர். ஆனா அதுல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து வெயிட் பண்ணணும். அந்த ஒரு எனர்ஜியை நம்ம வேணும் நமக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவரோட பிளானுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். 3வது ஒரு காரியம், முடிந்ததுல தோகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ்ப்படினோம். இதுல 7ஆம் வசனம் படிங்க. 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவரு இயேசு அப்படின்றது அங்க யாருக்கும் தெரியாது. இவர் பரலோகத்திலிருந்து பிதாவால் அனுப்பப்பட்டவர் அந்த கல்யாணத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ ஜாடியில தண்ணியை நிரப்பு. காலி ஜாடிகளெல்லாம் அங்க இருக்கு. அவர் வேலை வந்துருச்சு, அவர் அற்புதம் செய்யலான்னு போறாரு. அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனே டென்ஷன்ல இருக்கிறான். ஆல்ரெடி சாப்பாடு காலி ஆயிடுச்சு, நான் எப்படி அவமானப்பட்டு நிக்க போறேன் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோட இருக்கிறான். அந்த நேரத்துல போயிட்டு காலி கொண்டா நல்லா தண்ணி ஊத்துப்பான்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? எதனா சொல்லிட்டு போறோம் போடா அப்படின்னு சொல்லுவோம். நம்மள இருந்தா அப்படிதானே சொல்லுவோம். பிராக்டிக்கலா யோசிப்பா கொஞ்சமானா, தண்ணிய காலி டப்பால தண்ணி ஊத்துனா அது என்ன மாறிடு போகுது அப்படின்னு அவங்க எதுவுமே கேட்கல. அவர் சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாடியில போயிட்டு தண்ணியை நிரப்புறாங்க. அங்க என்ன நடந்துச்சு அடுத்தது, அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுதும் உண்டு. ம் ம் அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று ம் தெரியாததினால் ம் போதும். இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, கிச்சன்ல நடந்த விஷயம் சாப்பிடுங்கிறவங்களுக்கு தெரியாது. இது எங்க நடக்குது, கிச்சன்ல நடக்குது. என்ன நடக்குதுன்னா, காலி ஜாடிகள் இருக்குது. ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த குக் பண்றவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இதுல தண்ணீரை நிரப்புங்கப்பான்னு சொல்றாரு. அவங்களும் கண்மூடித்தனமா என்ன பண்ணாங்க, தண்ணீரை எடுத்து ஜாடியில நிரப்பிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்துல அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. 3வது வார்த்தை என்னன்னா, கீழ்ப்படிஞ்சாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அற்புதம் நடந்துச்சா இல்லையா? விசுவாசித்தாங்க இப்படியும் சொல்லலாம். யாரோ ஒருத்தன், கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தன்
மாப்பிள்ளை வீடு சைடில் போயிட்டு நான் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க அந்த விஷயத்தை விசுவாசிக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தப்படி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். கூடுச்சா இல்லையா? விசுவாசித்தாங்க தானே. அவன் நீ என்னப்பா வந்து சொல்றதுன்னா அங்கே முடிஞ்சிட்டு இருக்கோம், எல்லாமே முடிந்ததுன்னு சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே முடியல. அவங்க விசுவாசித்தாங்க, அந்த ஜாடிகளெல்லாம் நிரப்புனாங்க, ஆலோசனை கேட்டாங்க, காத்திருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, அங்கே அற்புதம் நடந்துச்சு. ஆமென். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கை இது முடிஞ்சு போச்சு, என் லைஃப் முடிஞ்சு போச்சு, நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நிலைமை வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், முடிந்ததில் நான் உனக்கு ஒரு துவக்கத்தை தரப்போகிறேன். ஆமென். சரி, இந்த முடிந்ததுக்கு அப்புறம் வர துவக்கம் எப்படி இருக்கும்? துவக்கத்தை ஆண்டவர் தராரு. இந்த துவக்கம் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்த கண்ணோட்டங்கள் வேறவா இருக்கும். அந்த முடிந்ததுக்கு அப்புறம், அந்த தொடக்கத்தை தந்ததுக்கு அப்புறம் அது பார்க்குற கண்ணோட்டமே வேற இருக்கும். இது ஏசப்பாவோட லைஃப்ல நடந்திருக்கு. நீங்க யோசித்து பாருங்களேன். இவர் வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. அந்த காலத்துல ஏசப்பா வாழ்ந்து அவர்களுக்காக அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி மறிச்சவங்க. அவங்க விசுவாசிக்கிறத விட அவர் மறித்து உயிர் தேர்ந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம்னா அந்த முடிந்ததுல ஒரு துவக்கத்தினால தான் இன்ன வரைக்கும் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோம். அது போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் முடிஞ்சு போச்சுரா, இவனால ஒண்ணுமே இல்லை, இவனால ஒண்ணுமே இல்லை, இவங்களாம் அவ்வளோதான், இனி ஏஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி எல்லாம் ஒரு துவக்கத்தை தர. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, திராட்சை ரசம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க பாருங்க, அதோட பல மடங்கு ரொம்ப சுவையா இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? அவங்க ஒரு அந்த கல்யாணத்தில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, சாப்பிட்றவங்களாம் எப்பவுமே வந்து நல்லா இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருவாங்க. கொஞ்சம் இப்போ கடைசி டைம்ல என்ன ஆகும், பத்தலைன்னு வரப்போ தண்ணி ஊற்றி கலக்கி அது ஒரு டேஸ்ட் மட்டமாக பண்ணிடுவோம். நிறைய பேர் பண்ணிப்பீங்க, இந்த சைடில் நிறைய பேர் பண்ணிப்பீங்க. டக்குன்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, பால் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 5 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தண்ணி ஊற்றி கலக்கி கேட்டா ஆண்டவர் என் கூட அற்புதம் செஞ்சிட்டாரு. அந்த டைம்ல என்ன ஆகும் அது அப்படின்னா, அதனோட ஒரிஜினாலிட்டியான டேஸ்ட்டை இழந்து போகும். ஆனா பந்தி விசாரிப்புக்காரங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட திராட்சை ரசத்தை விட இப்ப இருக்கிற திராட்சை ரசம் பல மடங்கு ருசியா இருக்கு. அப்படித்தாங்க நம்மளோட லைஃப்லயும் நம்மளை இது வரைக்கும் பார்த்தவங்களோட கண்ணோட்டம் வேற, என்னப்பா இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நிறைய பேரை ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பேச வைப்பாரு. இது கண்டிப்பா நடக்கும். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறத முடிந்ததுலேருந்து ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு தொடக்கத்தை தருவாரு. கண்டிப்பா தருவாரா, தரமாட்டாரா? ஏசப்பா எப்படி பிதா மேல ஒரு விசுவாசமும் நம்பிக்கை வச்சாரோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம இயேசுவை நம்பி விசுவாசத்தோட நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்துப்போம். கண்டிப்பா நம்மளோட முடிந்து போன எல்லா காரியத்திலையும் அவர் கண்டிப்பா வந்து ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், உங்க முடிந்து போன எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை தரப்போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் உதவுவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா.